இந்திய சுதந்திர போராட்டம் என்பது நாம் எல்லாம் இன்று கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருப்பதை போல அவ்வளவு இனிப்பான விஷயம் அல்ல. அவ்வளவு இனிப்பா கலந்த ஒரு விஷயத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கவில்லை. மாறாக பல உயிர்களை பலி கொடுத்து, பல சொத்துக்களை தியாகம் செய்து, பல கைகால்களை இழந்து, சிறை கொட்டடியிலே வாழ்ந்து என்று பல்வேறு கட்ட போராட்டங்களின் அடிப்படையிலே பெற்ற சுதந்திரத்தை நாம் இன்று இனிப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, பள்ளிவாசலின் சார்பாக இங்கே விழா எடுக்கப்படுகிறது என்று சொல்லும் போது நான் என்னுடைய மாவட்ட நிர்வாகியிடம் சொன்னேன், இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கை மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறாரு என்கின்ற செய்தியை நான் பதிவு செய்தேன். காரணம் என்னன்னா, வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் சொல்கிறார், இந்தியா சமூகத்தில் தன்னுடைய சதவீதத்திற்கும் மேலாக உயிரை கொடுத்த ஒரு சமுதாயம் இந்திய சுதந்திர போர வரலாற்றில் அது இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்கிறார். இஸ்லாமிய சமுதாயம் தான் இந்த இந்திய தேசத்திற்கான தன்னுடைய அதிகமான உயிரை கொடுத்தது என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இரண்டு விதமான போராட்டம் இந்த இந்திய போராட்டம், இந்திய தேசிய போராட்டம் இங்கு நடைபெற்றது. விடுதலை போராட்டம் இரண்டில, ஒன்று அகிம்சை வழி போராட்டத்தை வழிநடத்தியவர் மகாத்மா காந்தி, இரண்டாவது ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை வழிநடத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த இரண்டு படைகளும், இரண்டு போராட்டமும் இந்திய விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள். அந்த ரெண்டு விடுதலையிலும் இஸ்லாமியர்கள் குவிந்து கிடக்கிறாங்க. காந்தியடிகள் சொன்னார், எனது ரெண்டு தோல் புஜத்திலும் ரெண்டு அலி சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ரெண்டு அலி சகோதரர்கள் என்று சொல்லும் போது எனக்கு ரெண்டு பேரும் பக்கமலமாக இருக்கிறார்கள் என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்ட வரலாறு இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால், மகாத்மா காந்தியுடன் இஸ்லாமியர்கள் நின்றார்கள். அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ வீரரோடு படை தளபதியாக இருந்ததே ஷானவாஸ் கான் என்று சொல்லக்கூடிய அந்த படை தளபதி இஸ்லாமியர் தான் என்று சொன்னால், இந்த தேசத்திலே சுதந்திரத்தை போற்றுவதற்கும் இந்த தேசத்தை தேச நலன் கருதி பாதுகாப்பதற்கும் இஸ்லாமியர்களை தாண்டி ஆட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய பெருமையை கொள்ள வேண்டிய ஒரு நாள் தான் இந்த சுதந்திர போராட்டம். அன்பானவர்களே, வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வரான், வந்து இந்த நாட்டை முதலில் இதை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது 1754 முதலிலே, அப்போதெல்லாம் இங்க வந்து யாரும் நினைக்கல வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்துவான்னு நினைக்கல. அந்த 1754 வங்கதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யார் தெரியுமா? சிராஜு தௌலா என்று சொல்லக்கூடிய மாவீரன். அந்த சிராஜு தௌலா என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய சூழ்ச்சிகளை அறிந்து கொண்டு இவர்களுக்கு எதிராக முதல் போராட்டத்தை துவங்கி முதல் போர் பிரகடனத்தை செய்து, நீங்கள் வெளியேறுங்கள், கிழக்கிந்திய கம்பெனியை வெளியேறுங்கள் என்று சொல்லி முதல் போராட்டத்தை செய்தவர் தான் சிராஜு தௌலா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் தான் என்ற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? முதல் இந்திய சுதந்திர போராட்டமே பிரகடனப்படுத்தியது யார்? இஸ்லாமியர் தான் பிரகடனப்படுத்துறாங்க. அதே போன்றுதான் நீங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் எடுத்து பாருங்க. திப்பு சுல்தானை பற்றி நமக்கு தெரியும். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அவர்களோடு சேர்ந்து அவருடைய மகன்களும் மகள்களும் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. சும்மா கிடையாது, மகன்களும் மகள்களும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒண்ணு நடந்தாலும் சரிதான், நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தேசத்திற்காக மகன்களையும் மகள்களையும் பிணைய கைதியாக அனுப்பிய திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். அதே போன்றுதான் வீர மன்னர் பகதூர் ஷாவுடைய வரலாறை சொல்ல வேண்டும். பகதூர் ஷா என்ன செய்தார்? பகதூர் ஷாவுடைய அவரும் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறைக்கு போவதற்கு முன்னாடியே அவருடைய மகன்களையும் பேர பிள்ளைகளையும் ஆலை நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து கொண்டு போறாங்க. போன்று சிறையில் இருக்கும் போது மறுநாள் காலையில ஒரு தட்டுல நல்ல துணி மூடி காலையில பிரேக்பாஸ்ட் கொடுக்கப்படுது, டிஃபன் கொடுக்கப்படுது. பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திறந்து பார்க்கறாங்க, தன்னுடைய ஒரு பிள்ளையினுடைய தலையும் ஒரு பேர பிள்ளையினுடைய தலையும் அந்த தட்டுல இருக்கு. ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தல. வெள்ளைக்காரன் நினைத்தான் நிலை குலைந்து போய் விடுவார் பகதூர் ஷா என்று நினைத்தான்.